பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஷாங்ஷி படத்தோட பிரேக் டவுன் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொன்னதான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா மார்வல் ரிலீஸ் ஆன அத்தனை ப்ராஜெக்ட்ஸோட பிரேக் டவுனையும் போடுற முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா தவறாமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே வந்துட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஷாங்ஷி படத்தை பற்றி சொல்லணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஜாலியாக பார்த்த ஒரு படங்க. அண்ட் இங்கிலீஷோட தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா தான் மஜாவாக இருக்கும். நல்ல இந்த கும்ஃபு ஹசில், ஷாவ்லிங் ஷாக்கரு அந்த அளவுக்குலாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் அதில் ஒரு 50% மேட்சப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்வல் படம் பார்க்குற ஃபீலே உங்களுக்கு கொடுக்காதுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் தான் இது மார்வல் படமே கிடையாதுடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். லைக் மார்வல் சைனீஸ் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஸ்டைலில் ஒரு லியோ படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா லியோ படம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஷாங்ஷி தான் லியோ, தங்கச்சி ஷியாலிங் தான் வந்துட்டு எலிசா, அப்பா வென்வு தான் வந்துட்டு ஆண்டனி தாஸ், ஹரால்டு தாஸ் இல்லையே, அந்த டார்க் டுவெல்லரை வச்சுக்கலாமோ? என்னவாங்க இந்த படத்தோட மெயின் வில்லனே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் டுவெல்லர் தான். லியோ படத்தில் ஹரால்டு தாஸ் தான் மெயின் வில்லன். நம்ம ஹரால்டு தாஸ் டார்க் டுவெல்லராக வச்சுக்கலாம். சரி என்னவாங்க படம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட அந்தந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதுமே எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் தோணல. இப்போ ஏகப்பட்ட மேட்ரு சிக்கி இருக்கு. எகைன் ரீவாச் பண்ணும்போது ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குது நம்ம லைனாக பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் வித் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வென்வு கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டரின் கிட்ட லைட்டாக ஒரு குழப்பம் இருக்கும். பழசாக ஒரு மேண்டரின் வந்திருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வைரஸ் இருக்கிறவங்க, அவன் மேண்டரினே கிடையாது. அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேண்டரின். பட் இது ஒரிஜினல் காமிக் கிரியேட் மேண்டரினா சத்தியமா கிடையாது. காமிக்ல மேண்டரின்றது கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஆளு. அவர் அதெல்லாம் கம்ப்ளீட்டா வேற கணக்கு. அது வேற கணக்கு, இது வேற கணக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அண்ட் காமிக்ல மேண்டரின் வேற ஆளு, ஷாங்ஷி வேற ஆளு. இவங்க 2 பேத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. பட் படத்தில் அதை அப்பா பையனா மாத்திட்டாங்க. அண்ட் காமிக்ல இருக்கிற மேண்டரின் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ரிங்ஸ் இருக்கும். அது எல்லாமே 10 மோதிரமா இருக்கும். அந்த 10 மோதிரத்துக்கும் விதவிதமான பவர்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு ஐஸ் பவர் இருக்கும், ஒன்று எலக்ட்ரிக் பவர் இருக்கும், ஒன்று ஃபயர் பவர் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசமான பவர் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு காப்பா ஒரு சைனீஸ் வெப்பன் மாதிரி மாற்றிட்டாங்க. அதோட ஆரிஜின் என்னன்னு இந்த படத்தில் சொல்லப்படல. பட் மேபி ஃபியூச்சர் படத்தில் வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தில் என்ன கேட்டிங்கன்னா அந்த 10 ரிங்ஸை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணாதது, அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியாதது தான் நான் மைனஸாக சொல்லுவேன். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா படம் சூப்பரான படம் தாங்க. சும்மா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பழைய ஜாக்கி சான், ஜெட்லி ப்ரூஸ்லி படத்தையெல்லாம் நல்லா கலந்து விட்டு மார்வல் ஜாலியாக ஒரு ஃபேண்டசி ஸ்டைலில் ஒரு படத்தை போட்டு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படம் இது. சரி நான் படத்தை பற்றி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த படத்தோட பிரேக் டவுனுக்குள்ள இறங்கிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டரின் தான் காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த 10 ரிங்ஸை வச்சு எப்படி சண்டை போகிறாரு அப்படி மாதிரி காட்டியிருக்காங்க. இன்ட்ரோ சீனே பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் அந்த கையிலிருந்து அந்த 10 ரிங்ஸ் வரது பாருங்க. இந்த டைமில் தான் மாஸ்டர் படம் வேறு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த வருஷம் தான். இந்த காப்பு பார்த்தாலே ஒரு செம்ம கெத்தான ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்மளும் காப்பு போட்டு தெரிஞ்சதெல்லாம் ஒரு காலம். சரி விடுங்க. இந்த 10 ரிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு சைனீஸ் வெப்பனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த 10 ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இதுதான் படத்தோட ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதேங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இது என்ன ஏதுன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. வென்வு பார்த்தீங்கன்னா அந்த காப்பை யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போடுறாரு. சும்மா உள்ள புகுது பிரிச்சு மேயராப்பில் அந்த ஃபைட்டு எக்ஸாக்ட்லி எனக்கு நம்ம மாதராவோட ஃபைட்டு தாங்க ஞாபகப்படுத்துச்சு. ஆக்சுவலி நிறைய அனிமே ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க. இது எக்ஸாக்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா மாதரா வர்சஸ் ஷினோபி அலையன்ஸ் அந்த ஃபைட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. குரூப்புக்குள்ளே இறங்கி அடி பிரிச்சு மேயராப்பில் அண்ட் அந்த காப்பை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுறாரு. இந்த படத்துலேயே இந்த 10 ரிங்ஸ் தான் மெயினான மேட்டர். பட் இது என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. போஸ்ட் கிரெடிட்டில் கூட பார்த்தீங்கன்னா இது வைப்ரேனியம் கிடையாது, ஏலியன் டெக்னாலஜி கிடையாது, இது என்னன்னே தெரியாது அப்படின்னு நம்ம வேறு ப்ரூஸ் பேனரே சொல்லியிருப்பாரு. ஒரு வேளை இது அடமாண்டியமாக இருக்குமோ வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது 1000 வருஷம் பழசுலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது இட்டர்னல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்ட்டுலாம் இந்த படத்தை ரிலீஸ் ஆன டைமில் தியரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்து தான் இட்டர்னல்ஸ் படம் வேறு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது இட்டர்னல்ஸ் உருவாக்கியிருப்பாங்களோன்ற தியரி கூட போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கரெக்டாக அடமாண்டியத்தை வேறு ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது பீக்கன் சிக்னல் போதுன்னா ஒருவேளை எட்டர்னல்ஸில் அவன் எமர்ஜென்ஸ் ஆகிறது தான் இது மென்ஷன் பண்ணியிருக்கோ, அதனால தான் சிக்னல் அனுப்பியிருக்கோ என்னவோங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம ரீசெண்டாக அடமாண்டியத்தை பற்றி கூட பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஷாங்ஷி 2 வந்தால் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த அடமாண்டியம் ரிங்ஸை பற்றி இந்த 10 ரிங்ஸை பற்றி இதோட ஆரிஜினன்றதை நமக்கு விளக்கலாம். இது அடமாண்டியம் மேடா இல்லை என்ன மேடு நமக்கு தெரியல. பட் வாய்ப்பு இருக்குங்க. பட் அதே நம்ம வென்வு கிட்ட மேண்டரின் கிட்ட இருக்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காப்பெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். இதே நம்ம ஷாங்ஷி கிட்டே அவங்க அம்மா கிட்டே வரும்போது எல்லோ கலரில் மாறும். ஸோ ஆளுங்களை பொறுத்து அந்த ரிங்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸுமே மாறுது அப்படின்றத நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வென்வுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸை பற்றி முழு விஷயம் எதுவுமே தெரியாது. அதை ஜஸ்ட் அவர் ஒரு பவர் சோர்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது பல காலங்களாக அவரை கொஞ்சம் இம்மோட்டலாக தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாப்புல. அந்த காப்பு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி பவர் வேலை செய்துன்ற மாதிரியுமே காட்டியிருந்திருப்பாங்க. அந்த காப்பை அவருமே பயங்கரமாக யூஸ்
பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. அண்ட் இந்த காப்பு வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவுமே சண்டை போட்டுமே இருந்திருப்பாரு. ஆனால் அவர் ஃபுல் ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அடி பிரிச்சு மெயினுன்ற மாதிரி ஒரு ப்ரூட் ஸ்ட்ரென்த்தாக தான் காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் வென்வோ வந்துட்டு அந்த ஒரு மந்திர இடத்த டாலோன்ற அந்த ஒரு டைமென்ஷனை தேடி போகிறாரு. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு காமிக்லேயே இருக்குங்க. காமிக்லேயே இந்த மாதிரி ஒரு சிட்டி இருக்க தான் செய்யுது டாலோ. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விசித்திரமான மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காட்டுப்பாங்க. உண்மையிலே அதை பார்க்கும்போதே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்லேயே இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ரேலம் சிட்டி இருக்குங்க. அண்ட் அது வந்துட்டு செலஸ்டியல் டிராகன்ஸோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செலஸ்டியல் டிராகன்ஸா என்னடா திடீர்னு ஒன் பீஸ்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்குங்க, நான் மார்வல் காமிக்ஸில் வந்தது தான் சொல்கிறேன், நான் ஒன் பீஸை ரெஃபர் பண்ணல. அந்த இடம் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன்ஸ்க்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு டிராகனுமே இருந்திருக்கும், அதை தான் சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற இடத்துல அவங்க அம்மாவை மீட் பண்ணிடுவாப்பில் வென்வோ. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டவுடன் காதல் 2 பேர்த்துக்கும் நல்ல ஒரு சண்டை போடுறாங்க. அது பார்த்தா டான்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபைட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வென்வோ தோக்கடிச்சிடறாரு. 1000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற இவ்வளோ அசால்ட்டாக அடி வாங்குறேன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மனுஷன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியோ சண்டை போட்டு காதல்லையுமே 2 பேருமே விழுந்துடுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏர் பெண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா அவதார் ஆஸ்டருமே மென்ஷன் பண்ணுறீங்களா, எத்தனை அனிமையோட ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த இடத்துலையும் ஏர் பெண்டிங்லாம் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது வென்வோட பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காப்பை செமையாவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்திக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்த 2 குழந்தையுமே பெற்றுக்கிறாங்க. அது என்னவோ தெரிலங்க, இந்த மாதிரி பாஸ்ட்டில் ஒரு பேடாஸான்ட்டு ப்ரெசென்ட்டில் ஆர்டினரி பர்சனாக மாறுறவங்களுக்குலாம் முதல்ல ஒரு பையன் 2வது ஒரு பொண்ணு பிறக்கணும்னு எங்கன்னா வேண்டுதல் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. எல்லா படத்துலையுமே அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஏகப்பட்ட படத்தோட கதையை நீங்கள் பார்க்கலாம். லைக் ஒரு பெரிய ரவுடி மாதிரி இருந்தவன் அப்புறம் லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறான், குழந்தைய பெற்றுக்கிறான். இப்போ கூட சகமோட்டோ டேஸ்னு ஒரு அனிமே போயிட்டு இருக்கு. அந்த அனிமையோட கதையுமே இதுதான். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஷாங்ஷிக்கு வந்துட்டு அவங்க அம்மா எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்புறம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பசங்களுக்குமே அந்த கதையை சொல்கிறாங்க. அப்புறம் ஷாங்ஷி பிறக்கிறான், அவருக்கு தங்கச்சி ஸ்டாலிங்கமே பிறக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் போயிட்டு இருக்கோம். கதையை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் பிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதை நம்ம ஒரு ஷார்ட் பிட்டாக தான் பார்க்குறோம். நம்ம எந்த இடத்துலையுமே பார்த்துடலாமே. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க, லவ் போட்டுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, 2 குழந்தையுமே பெற்றுக்கிறாங்க. வென்வு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேண்டரின் அவருக்கு பாஸ்ட் லைஃப்லாம் மறந்துட்டு தனக்குன்னு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, அவங்க கூட சந்தோஷமாக வாழுவோமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அந்த 10 ரிங்ஸுமே பொட்டியில் போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. ஸோ அந்த பாஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா கேங்ஸ்டர் வேலையுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இப்போ சாதாரண வாழ்க்கை வாழ்றாரு. பட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அயன் கேங் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேங் வந்திருக்கும். அந்த கேங் பார்த்தீங்கன்னா வென்வு வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒய்ஃப் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யூஷுவல் டிப்பிக்கலான ஒரு தமிழ் சினிமா சீனு. மெயின் ஆள் வீட்டில் இல்லாத போது அவங்க ஒய்ஃப் கிட்ட மம்ப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. அங்கே ஒரு பேடாஸான சீன் ஒய்ஃபுக்கு இருக்கும். அந்த சீனை நமக்கு காட்டல. பட் இந்த சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி ஏகப்பட்ட பேர் செத்துருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அது என்னவோ தெரில, இந்த பெரிய ஆளுங்களுக்கு ஒய்ஃபாக இருந்தாலே சாகணுன்றது என்ன எழுதி வச்சிருக்கோ என்னவோ. ஹாலிவுட் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு தான் செத்துருக்காங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்வு ஆஸ் யூஷுவல் தன்னோட பழைய பாதைக்கே போகிறாரு. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக அந்த 10 ரிங்ஸ் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி திரும்ப எகைன் மாறுறாப்ல. ஆனால் அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஷாங்ஷிக்கு பல விஷயத்த சொல்லி கொடுத்து தான் செத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷாங்ஷி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கப்படுறான். அவனுக்கு கொடுத்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்து வளர்க்கப்படுறாங்க. 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் செம்மையாக ட்ரைனிங் கொடுத்து வளர்றான். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறாரு. உன் அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவனை போய் நீ கொல்லு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்றாரு. அவனும் பார்த்தீங்கன்னா போய் கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். எக்ஸாக்ட்லி லியோ படத்தில் வர மாதிரி இனி தான் அப்பா முஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாஸ்ட்ல நடந்த கதை. இப்போ நம்ம அகைன் ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தலைமறைவான இந்த நம்ம ஷாங்ஷி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக எழுறாப்புல. எழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட்டே பண்ணுறாரு. ரூமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டர் இருக்குல்ல, சைடில் பாருங்களேன் கும்ஃபு வசூல் போஸ்டர் இருக்கும். முன்னத்தான் சொன்னேன் அந்த மாதிரியே இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சைடில் கும்ஃபு வசூல் போஸ்டருமே இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் பேர் யூஎன்மா. இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா அவர் குவான்போ அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி சைனீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. படத்தில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் குவான்போன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா கும்ஃபுவசல்லையும் அந்த வீட்டு ஓனராக வந்திருப்பாருல்ல, அந்த பேப்பர் மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பாப்லையே, அந்த கேரக்டர் ரோலும் இவர் தான் அங்கே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கும்ஃபுவசலுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்க தான் செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷி வந்துட்டு அவங்க கேட்டியோட வீட்டுக்கு போகிறாப்புல. ஆந்தி வேலை பாருங்களேன், போஸ்ட் பிளிப் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் போஸ்ட் பிளிப் ஆங்ஸைட்டி எல்லாம் வைத்து போகிறீங்களான்னு சொல்லி.
ஸோ இது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்னு நமக்கு காட்டியிருப்பாங்க. பட் எந்த டைம் லைன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஷி பஸ்ஸில் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க, இந்த டென் ரிங்ஸ் ஆளுங்களாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸே சீக்வன்ஸில் ஒரு செம்ம ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம ஜாக்கி சான் படத்தை தான் ரிமைண்ட் பண்ணுது. ஏகப்பட்ட ஜாக்கி சான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. எக்ஸாக்ட்லி இது நம்ம ஜாக்கி சானோட ஒரு படத்தோட ஃபைட்டை தான் அப்படியே ரெசம்பிள் பண்ணி இங்கேயுமே இந்த ஃபைட்டை வச்சிருக்காங்க. செம்ம ஃபன்னாக போகுங்க ஃபைட்டு. ஆரம்பத்தில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்துவார். அதே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான்ல, இவன் பேர் பார்த்தீங்கன்னா கிளெவ். இவன் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோம் கமிங் படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனை பல்ட்டி அடிக்க சொல்லியிருப்பான்ல, அதுவும் இவன் தான். அதே தடிப்பாயன் தான் இங்கேயுமே வந்திருக்கான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட லேப்டாப்பை பிடிங்கி அந்த லேப்டாப் பிடிங்கி பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டு திரும்ப கொடுத்துட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் அதை நீ கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இதுவுமே நிறைய ஜாக்கி சானோட அந்த ஒரு காமெடி ஃபைட்ஸ் தான் ரிமைண்ட் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி அவன் கழுத்துலேருந்து அந்த பெண்டட்டியுமே தூக்கிட்டு போயிடுவான். பெண்டன்ட்டை எந்த கேப்பலோட எடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராம் வந்துட்டு கட்டாக வர அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சொல்லிட்டு வாங்களேன், அந்த கேப்பில் தான் அந்த பெண்டன்ட்டை எடுத்திருக்கான். அதை நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க, பட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் சீன் தான். அந்த கேரக்டர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரேசர் ஃபிஸ்ட். அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்கிறதா சொல்லி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்கேயுமே ஏகப்பட்ட சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் சின்ன ஃபைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீனில் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தனும் ஒரு பிளாக் விடோவும் சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பிளாக் விடோ எக்ஸாக்ட்லி அந்த படத்தை வந்து அதே பிளாக் விடோ தான். மண்டை மேலே இருக்கிற கொண்ட கூட அப்படியே இருக்குது. அந்த பக்கம் சண்டை போகிறவன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன். இந்த சின்ன ஃபைட்லாம் நீ பண்ண போகிறது இல்லை ப்ரோ, உனக்கு பெரிய ஃபைட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வாங்க அபாமினேஷனை சண்டை போகிறத பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 4ல் ஏகப்பட்ட ப்ராஜெக்டில் வாங்க அப்பியர் ஆயிருந்திருப்பாரு. இதுவுமே ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அண்ட் அபாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லுக் கொடுத்துருப்பாங்க, காமிக்க கிரேட் லுக்கு. இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் பில்டிங்காக நொறுக்கிட்டு இருந்தியா, இங்கேனே இவ்வளோ சப்பையாக இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. இன்க்ரெடிபிள் ஹல்க் அபாமினேஷன் உண்மையில நான் மிஸ் பண்ணுறேங்க, ஒரு ரூத்லெஸ்ஸான அபாமினேஷன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி காட்டியிருக்காங்கல்ல, இது ஆக்சுவலி அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க் படத்தோட கனெக்ட் ஆயிருக்கும், அதை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்துட்டு இவருக்கும் ஜியாலிங்க்கும் தான் நடக்குது. ரிசர்ச் பார்த்தா தான் தெரியுது ஜியாலிங் தான் இந்த இடத்த நடத்துகிறவளே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இப்போ ஜியாலிங் கிட்ட போது சண்டையுமே முடியுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அந்த டென் ரிங்ஸ் ஆளுங்க வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அங்கே வந்து சின்ன வயசில் ட்ரைனிங் கொடுத்த ஆளோட பேர் இருக்காங்க, அவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா டெத் டீலர். அந்த டெத் டீலர் கூட சண்டை போட்டு கிட்டத்தட்ட கொள் ரேஞ்சுக்கு போயிருப்பாப்புல. பட் இவர் மேண்ட்ரின் வந்து குறுக்க தடுத்து கூட்டு போய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு கூட்டு போய் வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் பையன் வந்துட்டான்டா என் இடத்துக்கு, வாடா மகனே நான் உனக்கு என் பிளான் என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்ட்டை விலகிக்கிட்டு இருப்பாரு. லைக் நான் எங்கே இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருந்தேன், எனக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, கிரேட் வாரியர் கான், மாஸ்டர் கான் அப்படின்னு சொல்லுவாப்புல. மாஸ்டர் கான்னா பர்சனலி ஜெங்கிஸ் கானை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த யூனிவர்ஸில் இவர் தான் ஜெங்கிஸ் கானாக இருக்கணும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, உன் அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவள் அந்த இடத்துல தான் அடக்கி வச்சப்பட்டிருக்கா, அவளை நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கிட்டத்தட்ட ஒரு ஹாலுசினேஷனில் தான் இருக்காரு. ஆக்சுவலி இந்த போர்ட்டலில் இருக்கிற டார்க் டுவெல்லர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டுவெல்லர் தான் வந்துட்டு நம்ம வென்வோட மைண்டை ஈர்த்து இவனை பார்த்தீங்கன்னா அதன் மூலம் வெளியே ரிலீஸ் பண்ண பார்க்குறான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அங்கே இது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து இருக்கிற பெண்டன்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கண்ணு மாதிரி. அந்த இடத்துல இருக்கிற அந்த மொத்த தண்ணியுமே யூஸ் பண்ணி ஒரு மேப்பாக அது கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவர் இப்போ அந்த வில்லேஜுக்கு போய் அங்கே அம்மாவை காப்பாற்ற போகிறேன், ஒருவேளை ஊருக்காரங்க தடுத்தாங்கன்னா மொத்த பெரிய எரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பேர்ன் இட் டு த கிரவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பாப்புல. எக்ஸாக்ட்லி லோக்கியுமே இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அந்த டிவியவே பேர்ன் இட் டு த கிரவுண்டு, நான் அதாவது தரையோட நான் எரிக்க போகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எல்லாருமே தரையில் எரிக்கிறதுலேயே குறியாருங்க ஐயா. பட் அதுக்கப்புறம் ஷாங்ஷியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எடுத்து பேசுகிறான். அப்பா அவங்களோட பிளானே பைத்தியக்காரத்தனமாக வைப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அடைச்சி போட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த இடத்துல தான் ட்ரெவரை மீட் பண்ணுறாங்க. இவனை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அயன்மேன் படத்தில் மேண்டர்னா பார்த்துருக்கலாம். ஐ மீன் மேண்டர்னா நடிக்க வச்சிருந்துருப்பாங்க ஒரு ஃபேக்கான கேரக்டர். அங்கே அவனை நடிக்க வச்சதுக்கப்புறம் நீ என்னடா அங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரெவர் எப்படி இங்கே வந்தான்றதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ்லேயே அவைலபிளாக இருக்குது, மறக்காம போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் எப்படி இங்கே வந்தான்றதுக்கு அங்கே கதை சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கொள்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பட் இவன் கொஞ்சம் ஜாலியாக இருக்காப்பா, நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவன் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு காமெடி பீஸாக தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா மோரிஸை காட்டியிருப்பாங்க. இதுவுமே ஒரு வகை கிரியேச்சர் தான். அது ஜாப்பனீஸில் சைனீஸ் மித்திக்கல் கிரியேச்சர்ஸில் இதுவுமே ஒன் ஆஃப் தி கிரியேச்சரு. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ட் இத்தனை நாள் ட்ரெவர் வந்துட்டு அதை ஹாலுசினேஷன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான். இவங்க கண்ணுக்கும் தெரிஞ்சுக்க அப்புறம் தான் அப்படி உண்மையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாப்புல. அண்ட் மோரிஸ் பேசுகிறது எல்லாமே நம்ம ட்ரெவருக்கு மட்டும் தான் புரியுது அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது எப்படின்னு தாங்க எனக்கு தெரியல. இவனே டாக்டர் டூலிட்டிலாக இருப்பானா, ஒருவேளை இத்தனை காலம் இருந்ததுனால அவனுக்கு புரிஞ்சிருக்கோ என்னவோ. பட் மேண்டரின் பார்த்தீங்கன்னா பல முறை உள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காரு. அத்தனை முறை ட்ரை பண்ணி முடியாததுனால தான் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான இப்போ ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணி அதுக்குள்ளே போகும்போது தான் இந்த கிரியேச்சருமே தெரியாதனமாக தூக்கிட்டு வந்திருக்காப்புல. அட் அங்கேருந்து எப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அந்த பாக்கெட் டைமென்ஷனுக்கு போகிற வழிக்கான அந்த காட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து அந்த மோரிஸ்ன்ற அந்த ஒரு சின்ன பன்னிக்குட்டி தான் வழி சொல்லுது. பண்ணியா சேவலான்னு தெரில, பட் ஏதோ ஒன்று வழி சொல்லுது.
அந்த மித்திக்கல் கிரியேச்சர் வழி சொல்ல சொல்ல அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள கரெக்டாக போய் ஒரு வழியாக அந்த ஊரையுமே ரீச் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க உள்ளே போகும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சிக்குள்ளே தான் போவாங்க. பட் அந்த பக்கம் ஓப்பன் ஆகும்போது அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சார்சரஸ் ஓப்பன் பண்ணுற போர்ட்டல் இருக்குல்ல, அந்த போர்ட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓப்பன் ஆகும். என்ன வாட்டர் பெண்டிங்லாம் வருது, அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக இப்போ அந்த டாலோன்ற அந்த ஒரு மித்திக்கல் சிட்டிக்கு போயிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா தனி ஒரு பாக்கெட் டைமென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த ஊர்க்காரங்களுமே மீட் பண்ணுறாங்க, அவங்க ஆன்ட்டியுமே மீட் பண்ணுறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கோங் பவு நின்றுட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் எதுக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. பட் அவங்க கூடயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உள்ள சேர்ந்து போய் கடைசியில் எல்லாருமே சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் காட்டிருப்பாங்க. ஒரு டிராகன் குதிரை மாதிரி இருக்கும், ஒரு ஃபீனிக்ஸ் இருக்கும், ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோரிஸோட இடத்த சேர்ந்த அனிமல்ஸும் இருக்கும். அந்த பக்கம் ஒரு 9 tail ஃபாக்ஸுமே இருக்கும். 9 tail ஃபாக்ஸ் வெள்ளை கலர்லையா இருக்கும், நான் ஆரஞ்சு கலரில் எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பார்க்கும்போது யாழி மாதிரி ஒரு மிருகம் மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ லிட்டில் பிட் யாழியோட ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் வகை யாழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஊரில் இதுதான் யாழி. நம்ம தமிழுக்கு எப்படி யாழி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் யாழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைனீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குங்க, பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இந்த கோயில் வாசல்ல யாழி பாதுகாக்கிறதுக்காக யாழியோட சிலை வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சைனீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக இந்த மிருகத்தோட சிலையை அவங்க ஊர் இதில் வச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது அவங்க ஊர் யாழி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளுக்குள்ள அந்த மக்கள் யூஸ் பண்ற எல்லா வெப்பன்ஸுமே பார்த்தீங்கன்னா டிராகன்களோட செதில்களால் உருவாக்கப்பட்டது, டிராகன் ஸ்கேல்ஸ். ஸோ இந்த படத்தில் வர டிராகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அந்த டிராகன் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் டார்க் டுவெல்லரையே உள்ளுக்குள்ள அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே உண்மையிலே ரொம்ப பெருசாக தான் இருக்கு. அப்போ படத்தில் காட்டப்பட்டது பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிராகனாக தான் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற ஸ்கேல்ஸ் எல்லாமே பெருசா இருக்கு. பாசிபிளி அந்த காலத்துல பெரிய பெரிய டிராகன்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. நமக்கு படத்துல காட்டப்பட்டது ஒரு வகை சின்ன டிராகனா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிராகனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேட்டியுமே வந்துட்டு அம்புவில் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. லேட்டராக இதுவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டு போயிருப்பாங்க. ஷாங்ஷியோட ட்ரெஸ்ஸுமே அந்த இடத்துல இருக்கும், காமிக்கு கிரே ட்ரெஸ். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைனிங்குமே எடுப்பாரு. அடுத்த நாள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வென்வுமே எப்படியோ அந்த வழியை கண்டுபிடிச்சி உள்ளுக்குள்ள வந்துருவாரு. அண்ட் வென்வு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக அதுக்குள்ளே ஒரு ஹாலுசினேஷனில் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்துட்டு அவனுக்கு என்ன தான் புரிய வச்சாலும் வென்வுக்கு தலையில் பார்த்தீங்கன்னா அது ஏறவே இல்லை. அவங்க ஒய்ஃப் எப்படியாவது காப்பாற்றணுன்ற அந்த ஒரு குறிக்கோளோடய பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஷாங்ஷி பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ புரிய வைக்க நினைச்சாலும் முடியல. வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா ஷாங்ஷி வந்துட்டு ஒரு கொலகாரனாக வளர்க்கறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கான். ஆனால் அது பிடிக்காம தான் அவங்க அந்த இடத்த விட்டே போயிருப்பான். ஸோ நம்ம மேண்ட்ரினோட பழிவாங்கிற எண்ணத்தினால ரூயின் ஆனது அவங்க பசங்களோட வாழ்க்கை. அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷாங்ஷி அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும் அப்படி தான் ட்ரை பண்ணுறான். ஆரம்பத்தில் அவங்க அப்பாவை கொல்லணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அதை நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஜஸ்ட் சண்டை மட்டும் போட்டிருப்பான். ஆனால் அவங்க அப்பா அதை புரிஞ்சிக்காம அவனை கிட்டத்தட்ட அடிச்சு போட்டு தான் பார்ப்பாரு. அடிச்சு தண்ணிக்குள்ளேயே தள்ளிடுவாரு. விஷுவலாக பார்க்குற ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தில் விஷுவலுக்குலாம் குறையே கிடையாது. விஎஃப்எக்ஸ் அந்த டைம் மார்வலில் கொஞ்சம் அடிவாங்க செஞ்சாலும் இந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்திருக்கு ஃபைட் சீன் அந்த விஎஃப்எக்ஸ்லாம். அண்ட் அவர் தண்ணிக்குள்ளே போக போது தான் பார்த்தீங்கன்னா த கிரேட் ப்ரொடெக்டர், அதாவது அந்த டிராகனை அந்த இடத்துல தான் மீட் பண்ணுறாப்புல. அந்த டிராகனுமே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்க வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென்வுக்கும் ஷாங்ஷிக்கும் ஒரு செம்ம ஃபைட் நடக்கும். விஷுவல் ட்ரீட்டுங்க இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த காப்பை யூஸ் பண்ணியுமே செம்மையாக சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஷாங்ஷி அந்த காப்பை யூஸ் பண்ணும்போது கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட நைட் அண்டு டெத்தை குறிக்கிற மாதிரி தான். ஆனால் அது இந்த பக்கம் இந்த கோல்டன் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரைட்டான சன்லைட்டான லைஃபை குறிக்கக்கூடிய கலரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் தன்மையை நமக்கு இதன் மூலமாகவே காட்டிட்டு இருக்காங்க. அந்த டார்க் டுவெல்லர்ஸ் கூட சண்டை போகிறதுக்காக அவங்களுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ திணறுவாங்க. பட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வென்வு அந்த இடத்த வீக்கன் பண்ணிட்டதுனால அந்த டார்க் டுவெல்லர் அந்த இடத்த பொழந்துக்கிட்டு வெளியே வந்துடும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வென்வுக்கு தான் பண்ணது ரியலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மொத்த காப்பியுமே பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. மகனே நான் உனக்கு கடைசியாக கொடுக்குறது தான்டா, இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த காப்பை கொடுத்துட்டு அந்த டார்க் டுவெல்லர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே இறந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனோட சேர்ந்து இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் டுவெல்லர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சண்டை போட்டு டிராகன் பார்த்தீங்கன்னா டிராகனோட ஆத்மாவே உரிய பார்க்கும் போது தான் கேட்டி பார்த்தீங்கன்னா அவரோட அம்புவில் யூஸ் பண்ணி ஒரு வழியாக அதை ஷூட் பண்ணி டெஃப்ளெக்ட் பண்ணிடுவா. டிராகன் பார்த்தீங்கன்னா இதை வானத்தில் இருந்தெல்லாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ தண்ணியோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பயங்கரமாக சண்டை போடும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த டார்க் டுவெல்லரை லாக் பண்ணி ஷாங்ஷி பார்த்தீங்கன்னா அது வாய்க்குள்ளேயே அந்த ரிங்ஸ் அமுச்சு விட்ருவான். வாய்க்குள்ளே ரிங்ஸ் அமுச்சு விட்டு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சண்டை நடக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்டு சண்டை எடுத்து அந்த டார்க் டுவெல்லரை வெடிக்க வச்சே கொண்டுருவாங்க. ஆக்சுவலி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டார்க் டுவெல்லரோட வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த ரிங்ஸ் பர்பிள் கலரில் மாறும். பாசிபிளி அந்த டார்க் டுவெல்லர் பார்த்தீங்கன்னா அந்த ஷாங்ஷியோட ரிங்ஸை கண்ட்ரோல் எடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஷாங்ஷி எப்படியே பார்த்தீங்கன்னா அதையும் ஓவர் கம் பண்ணி அந்த பவர் யூஸ் பண்ணி டார்க் டுவெல்லரை ஒரு வழியாக போட்டு தள்ளிடுறாப்புல.
போட்டு தள்ளதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அஞ்சலி செலுத்துவாங்க. அந்த டைமில் அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்துட்டு சுற்றி ஒரு இங்கியாங் சிம்பிளை அப்படியே ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது நம்ம படத்தோடையே பொருந்துங்க. லைக் நம்ம ஷாங்ஷி அவங்க அப்பா மாதிரி, நம்ம ஷாங்ஷி பார்த்தீங்கன்னா நல்லவன் அந்த ஒயிட் சைடு, அவங்க அப்பா வென்வோ பார்த்தீங்கன்னா கெட்டவர் அந்த டார்க் சைடு. பாசிபிளி இது அதை கூட ரெஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கேட்டியும் நம்ம ஷாங்ஷியும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாகவே ஒரு அனிமே ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. காமெஹாமேனா டிராகன் பால் ரெஃபரன்ஸா, டிராகன் பால் நம்ம கோகோட அட்டாக் காமெஹாமினாவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அங்கங்கே அனிமே ரெஃபரன்ஸ், இது ஒன்று தான் இந்த படத்துலேயே டேரக்ட் அனிமே ரெஃபரன்ஸ். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ வாங் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ வாங் வந்துட்டு அங்கே அவரை கூட்டிகிட்டு போய் அந்த ரிங்ஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரிங்ஸை செக் பண்ணும்போது அது எங்கேயோ சிக்னல் அனுப்புது, அது ஒரு பீக்கன் அப்படின்னு சொல்லி பிரித்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே தான் கேப்டன் மார்வலும் நம்ம ப்ரூஸ் பேனருமே இருப்பாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்குங்க. நம்ம ப்ரூஸ் பேனரால் திரும்ப மனுஷனாக மாற முடியுமான்றதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அண்ட் கை பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, அது எப்படி சரியாச்சு அப்படின்றதையும் நமக்கு சொல்லலை. அண்ட் கேப்டன் மார்வலுக்கு என்கேம் டைமில் நிறைய முடி இருக்கும், இந்த படத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ முடி வளர்ந்துச்சு? இது லிட்டில் பிட் கண்டினியூட்டி மிஸ்டேக் மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாங்ஷியோட ரிங்ஸ் எதால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசிபிள் இது அடமாண்டியமால் செய்யப்பட்டிருந்ததாக கூட வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வாங்க சொல்லுவார், இதை வென்வு யூஸ் பண்ணும்போது எனக்கு சிக்னல் வரல, பட் ஷாங்ஷி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கபர்தாஜுக்கு டேரெக்டாக சிக்னல் அனுப்பியிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். இது ஒரு மாஜிக்கல் ஆக்டிவேட்டானுமே அவருக்கு தெரியல, ஏன்னா அதை பற்றி ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இது வைப்ரேனியமும் இல்லை, க்ரீ டெக்னாலஜியும் இல்லை, மேஜிக்கும் இல்லை, அப்போ இது என்னவா தான் இருக்கும் அப்படின்றதுல அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேருந்து ஒரு பீக்கன் சிக்னல் போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கேங் டைனாஸ்டிக்கு ரெஃபரன்ஸுங்க. இது வந்துட்டு டேரெக்டாக கேங் டைனாஸ்டிக் கூட தான் கனெக்ட் ஆக போகுது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேங் டைனஸ்டியே இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இது கேங் டைனஸ்டி கூட கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கேங் டைனஸ்டியே வராது அப்படின்றதுனால இதை பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வேறு மாதிரி எதனா மாற்றலாம். மேபி ஃபேஸ் 6 ஷாங்ஷி 2 படம் வந்தாலும் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாங் வந்து ஷாங்ஷியை பார்த்துட்டு, இது ஒரு வழி பாதை, போனால் திரும்புறது உயிர் மட்டும்தான், வெல்கம் டு த சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. லாஸ்ட்டில் எல்லாருமே சேர்ந்து அந்த கலிஃபோர்னியா பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்குது. நம்ம ஜியாலிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க அப்பா வென்வுக்கு அப்புறம் அந்த 10 ரிங்ஸ் ஆர்கனைசேஷனை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இப்போ இவ கண்ட்ரோல் வந்துட்டாலாம். பட் பார்த்தீங்கன்னா அந்த இடம் நல்லா தான் இருக்கும். லைக் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேண்டேரியன் அந்த இடத்த நடத்தும் போது எல்லா இடமும் சும்மா கசகசன்னு இஷ்டத்துக்கு அங்கங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாருமே ஒரு லைனாக ப்ராப்பராக நின்று ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்கும், ஆண்டனா இருக்கும், மொபைல் டவர்லாம் இருக்கும். ஒருவேளை இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்களோ, மாடர்ன் ஆக்குறாங்க போல்ற. அண்ட் தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தமிழ் டப்பிங்னா நான் இதை தாங்க சொல்லுவேன். நான் முன்னே சொன்ன மாதிரி குஃபு ஹசல் ஷாலினி ஷாக்கரில் ஒரு 50% பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க, அதில் குறையே சொல்ல முடியாது. முக்கியமாக நிறைய இங்கிலீஷ் வார்த்தைங்களை தமிழில் மாற்றும் போது வழக்கமாக சில மிஸ்டேக்ஸ் அங்கங்கே மாறத்தான் செய்யும், இல்லை அந்த ஸ்டோரியோட ஃப்ளோ பல நேரம் மாறிடும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை மாற்றவே இல்லை, நமக்கு கரெக்டாக கொடுத்துருந்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஒரு சில டப்பிங் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஷாங்ஷியோட அப்பா வந்துட்டு அந்த டாலோக்கு போகிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பார்ல, அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேல தான் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது வேறு வேர்டு, பட் தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கார்த்திகை அமாவாசை அப்படின்னு மெஷர் பண்ணியிருந்திருப்பாங்க. இது கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு கதவு இருக்குதா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது தமிழில் டப்பிங்காக சில வேர்ட்ஸ் போட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜியாலிங்கோட அந்த ஒரு ஃபைட் கிளப்புக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வருவார்ல, அந்த ஆள் பேசுகிறதுல ஸ்லாங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கிலீஷில் சைனீஸ் மாதிரி இருக்கும். பட் தமிழில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு தெலுங்கு ஸ்லாங்கில் மாற்றி விட்டுருந்துருப்பாங்க. அந்த ஆள் தமிழில் தெலுங்குல பேசுற மாதிரி இருக்கும். இதா இருக்கட்டும், அப்புறம் சைடில் நம்ம கேட்டிக்கு ஒரு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு லோக்கல் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளைட்டில் உப்புமாவா வெஜ் பிரியாணின்னு சொல்கிற அந்த இடமா இருக்கட்டும், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. டப்பிங்கை குறைய சொல்ல முடியாதுங்க, தமிழ் டப்பிங்கில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Bring him from the yard.